குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பேசிக்கா வர்ற ஏலியன்ஸ் வந்து இந்த ஹியூமனாய்ட் ஷேப்ல இருப்பாங்க. கண்ணு பெருசா இருக்கும், சில நேரம் காது ரொம்ப சின்னதா இருக்கும், மூக்கு சின்னதா இருக்கும், வாய் சின்னதா இருக்கும், 4 அடியில் இருப்பாங்க, சில நேரம் 6 அடி 7 அடியில இருப்பாங்க. சிலர் பார்க்கறதுக்கு அப்படியே நம்மள மாதிரி இருப்பாங்க. அவங்க ரோட்ல நடந்து போனா நீங்க ஆச்சரியமே பட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். பறக்கும் தட்டு இந்த வடிவத்தில் இருக்கும். ஆனா அதே சமயம் இதை தவிர பந்து வடிவத்தில், சுருட்டு வடிவத்தில், முக்கோண வடிவத்திலே காணப்படும். ஒரு 10-15 அடியிலேருந்து ஒரு 30-40 அடி இது ஜென்ரலா வருது. ஆனால் சில நேரங்களில் 1 மைல் தூரம், அதாவது ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு மேல அது போச்சுன்னா அந்த ஃபீல்டே மறைச்சிடும். அவன் எப்படி டிராவல் பண்றான்? இதுதான் முக்கியமான கேள்வி. பெட்ரோல், டீசல், நிலக்கரி, லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் அதெல்லாம் கிடையாது. அவன் யூஸ் பண்றது வேற டெக்னாலஜி, 0 பாயிண்ட் எனர்ஜி டெக்னாலஜி. இது எவ்வளவு சக்தி இருக்குன்னு நான் சொல்றேன், இதை கேட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் டம்ளர்ல இருக்கிற அளவு சக்தியை வச்சு பூமியில இருக்கிற எல்லா கடல் நீரையும் கொதிக்க விட முடியும். அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அணுகுண்டுக்கு முக்கியமா தேவை ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் அண்ட் புளூட்டோனியம். அதை செய்யறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கோ அங்கேயும் வருது. ராஸ்வெல் என்ற ஒரு ஊர்ல அங்க 100கணக்கான முறை பறக்கும் தட்டு வந்துச்சு. அதுல ஒண்ணு விபத்தாச்சு. அங்க வந்து சில ஏலியன்ஸோட டெட் பாடிஸ் கிடைச்சது. இதை வந்து உள்ள ரகசியமா வச்சு ஆய்வு பண்றாங்க. வணக்கம். ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா வந்து ஹியூமனாய்டுன்னுவாங்க. ஹியூமனாய்டுனா 2 கால் நடக்கிறதுக்கு, 2 கை, ஓகே, கண்ணு, ஒரு வாய், மூக்கு, காது, இவ்வளோதான். முடி இருக்கும், இல்லாமல் போகும். இதுதான் ஹியூமனாய்டு ஷேப்பு. இப்போ வந்துட்டு சிம்பான்சி குரங்கும் ஹியூமனாய்டு தான், கொரில்லாவும் ஹியூமனாய்டு தான். பேசிக்காக வர்ற ஏலியன்ஸ் வந்து இந்த ஹியூமனாய்டு ஷேப்பில் இருப்பாங்க. கண்ணு பெருசாக இருக்கும், சில நேரம் காது ரொம்ப சின்னதாக இருக்கும், மூக்கு சின்னதாக இருக்கும், வாய் சின்னதாக இருக்கும், புரியுதா? 4 அடியில் இருப்பாங்க, சில நேரம் 6 அடி 7 அடியிலையும் இருப்பாங்க. சிலர் பார்க்குறதுக்கு அப்படியே நம்மள மாதிரி இருப்பாங்க. அவங்க ரோட்டில் நடந்து போனால் நீங்கள் ஆச்சரியமே பட மாட்டேங்க, அந்த மாதிரி இருக்கும், புரியுதா? அப்படியே இருக்கு. சில பேர் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருப்பாங்க. ஓகே, இதை தவிர வெரைட்டி இருக்கு. அவங்க பேசிக்காக வர்றது என்ன தெரியுமா? வர்ற முக்கால்வாசி பேர் வந்து எப்பா இவன் ஒரு முக்கியமான கட்டத்தை ரீச் பண்ணியிருக்கிறான், அணுகுண்டு செஞ்சிட்டான், இந்த அணுகுண்டை வச்சு இவன் தன்னைத்தானே அழிச்சுப்பானா இல்லைன்னா சர்வைவ் ஆவானா? இதுதான். அதாவது படத்தில் முக்கியமான சீன், ஃபைட் சீன் வரும்ல, இப்போ ஃபைட் சீன் வந்திருக்கு, புரியுதா? அதை பார்க்க வர்றான். சில பேருக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், வந்து உலகம் ஃபுல்லாக பல மக்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு, எப்பா இந்த மாதிரி அணு ஆயுத போர் வேண்டாம், நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு, பிளாஸ்டிக்கை கடவுளை கொட்டாதுங்க, வேறு டெக்னாலஜி நாங்கள் தர்றோம், இந்த மாதிரி தகவல் கொடுத்துட்ருக்குறான். இன்ஸ்பயர் பண்ணுறான். அவன் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறான். அப்படி அவனால் உலகத்தில் பல லட்சம் பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. அப்படி இன்ஸ்பயர் ஆன ஒருத்தர் தான் இந்த சபீர் ஹுசைன். நானும் இதை தான் சொல்கிறேன். இந்த பறக்கும் தட்டு வருதுன்ற உண்மை வெளியில் வந்துச்சுன்னா மக்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏம்பா அவன் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறானா? இல்லைங்க, அவன் அட்டாக் பண்ணுறமா இல்லை. ஏன்னா அவன் ஒவ்வொருத்தரையும் வரும்போது நம்ம போர் விமானங்கள் கிட்ட போதா ஓடி போயிடுறான், வர்றான், இது கிட்ட போது ஓடி போயிடுறான், அவ்வளோதான். இது ஒரு முறை 2 முறை இல்லை, ஆயிரக்கணக்கான முறை பல வருஷம் நடக்குது. அப்போ அவனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, அவனால் ஆபத்து கிடையாது. 2வது, அவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான்? இதுதான் முக்கியமான கேள்வி. பெட்ரோலு, டீசலு, நிலக்கரி, லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் அதெல்லாம் கிடையாது. அவன் யூஸ் பண்ணுறது வேறு டெக்னாலஜி. ஒன்று வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி டெக்னாலஜி, அதாவது வெற்றிடம் இருக்குல்ல, வேக்வம், அந்த வேக்வமுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது. இது வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற ஒரு சக்தி, நீங்கள் பராசக்தின்னு கூட சொல்லலாம். இந்த சக்தியை தான் அவன் எடுக்கிறான். இது எவ்வளோ சக்தி இருக்குன்னு நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் டம்ளரில் இருக்கிற அளவு சக்தியை வச்சு பூமியில் இருக்கிற எல்லா கடலையும் கொதிக்க விட முடியும், புரியுதா? பூமியில் இருக்கிற எல்லா கடல் நீரையும் கொதிக்க விட முடியும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். எனர்ஜி இருக்கு. இது யார் சொல்கிறா? நான் சொல்லலை, டாக்டர் புத்தாஃப் எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதினவர். அவர் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ரைட்டு. நம்ம விஞ்ஞானிகளுக்கு பறக்கும் தட்டு டெக்னாலஜி இருக்குன்னு தெரியும், ஓகே, ஆனால் அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. அவனோட தொடர்பு ஏற்பட்டால் அவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். இப்போ யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் டாப் 10 ஆயில் கம்பெனியில் 6 கம்பெனி அமெரிக்கா கண்ட்ரோல், ஓகே, எக்ஸான் மொபில், பிபி, ஷெல், ஓகே, இவங்களெல்லாம் ஜெயண்ட்டுங்க. உலகத்தில் அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அமெரிக்கா, அப்புறம் சவுதி அரேபியா, அப்புறம் ரஷ்யா. இப்போ இந்த டெக்னாலஜி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க,
ஆயில் கம்பெனி கொலாப்ஸ் ஆகிடும். மக்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு வந்து ஆற்றல் சுதந்திரம் கிடைக்கும். இப்போ நம்ம அனுபவிக்கிறது வந்து பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், அரசியல் சுதந்திரம் 1947லேருந்து. எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. உலகத்தில் 90 நாடுங்க இம்போர்ட் தான் பண்ணுது, 10 நாடுங்க தான் உற்பத்தி பண்ணுது. ஓகேவா? அதனால தான் நம்ம வெளிநாட்டை நம்பி இருக்கிறோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள். ரஷ்யா உக்ரைன் மேலே குண்டு போடுறான். நாம் ஏன் பாதிக்கப்படணும்? ஏன்னா போர் ஆரம்பிக்குது, பெட்ரோல் விலை கூடுது, உடனே இங்கே தக்காளி, வெங்காயம், பஸ்ஸு, எல்லாம் ஆட்டோ, எல்லா விலையும் ஏறுது. ஓகேவா? அதனால தான் வைரமுத்து சொன்னார், ரஷ்யாக்கார உக்ரைன் மேலே குண்டு போடலை, தமிழ்நாட்டில் இருக்க கிழவங்கலவி தலையில் தான் குண்டு போட்டான்னு. இதிலிருந்து தப்பிக்கணும்னா இந்த உண்மை வெளியில் வரணும். வந்தாலே போதும், ஆயில் ப்ரைஸ் கொலாப்ஸ் ஆகிடும், நியூ டெக்னாலஜி வரும். பறக்கும் தட்டுன்னா அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். பறக்கும் தட்டு இந்த வடிவத்தில் இருக்கும், ஜென்ரலாக இந்த வடிவத்தில் இருக்கும். ஓகே, மிக அதிகமாக பாருங்கள் இப்படி இருக்கும். ஓகே, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற இட்லி மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது லேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி 3 கால் வெளியில் வரும், மற்றபடி இல்லைன்னா இப்படி இருக்கும். ஆனால் அதே சமயம் இதை தவிர பந்து வடிவத்தில், சுருட்டு வடிவத்தில், அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கோண வடிவத்திலே காணப்படும். சில நேரங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்கும். பட் அதிகமாக காணப்படுறது இந்த பறக்கும் தட்டு வடிவத்தில் தான். இப்போ பறக்கும் தட்டுங்க வந்து பல சைஸில் வருது. பொதுவாக வர்றதுன்றது ஒரு 10-15 அடியிலேருந்து ஒரு 30-40 அடி. ஓகே, ஒரு 10 to 40 ஃபீட் இது ஜென்ரலாக வருது. ஆனால் சில நேரங்களில் 1 மைல் தூரம், புரியுதா, 1 மைல் லெங்க்த்து 1600 மீட்டர்ஸ், அந்த சைஸ்லேயும் வரும் பெருசாக. சில நேரங்களில் அது வந்துக்கிட்டு தட்டு வடிவத்தில் இருக்கும், சில நேரங்களில் வந்துக்கிட்டு அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு மேலே அது போச்சுன்னா அந்த ஃபீல்டே மறைச்சிடும். ஃபீல்டில் கீழே இருக்கிறவங்களுக்கு மேலே வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ் எதுவுமே தெரியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகே, இதை தவிர எக்ஸப்ஷனலாக சில நேரங்களில் ஒன்று வந்திருக்கு. அது வந்து 3.5 கிலோமீட்டர்ஸ், 3500 மீட்டர்ஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கெல்லாம் என்னங்க ஆதாரம்? இப்போ வந்து போர் விமானங்கள் இருக்குல்ல, அதில் வந்துக்கிட்டு ரேடார் இருக்குது. இந்த ரேடார் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த ரேடார் அலைகள் போயிட்டு எதிர்த்தாப்பில் போகிற விமானம் உடைய சைஸ் என்ன, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எந்த ஸ்பீடில் போகுது, அதை சொல்லும். இப்போ என்ன நடக்குது, ஒரு 1980s இந்த சில்லி நாட்டில் விமானப்படையை சேர்ந்த 2 விமானங்கள் போயிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு தகவல் வருது, வானத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, போய் பாருங்கள். போய் பார்த்தா நீங்கள் சாப்பிட்ற அந்த வாழைப்பழம் இருக்குல்ல, அந்த சைஸில் ஒரு பறக்கும் தட்டு அப்படியே இருக்குது. இவங்க கிட்ட போகும்போது பார்க்குறாங்க, இந்த ரேடார் கருவி என்ன சொல்லுதுன்னா, அது சொல்லுது வந்துக்கிட்டு 3500 மீட்டர்ஸ்னு. புரியுதா? இன்றைக்கி பூமியில் இருக்க மிக பெருசாக வந்துக்கிட்டு இந்த ஆயில் டேங்கர் 600 மீட்டர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது 3500 மீட்டர்ஸ்னால் 3.5 கிலோமீட்டர். ஒருத்தர் நினைக்கிறாரு நம்ம ரேடார் கருவியில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு, மற்றவரை கேட்குறாரு, மற்ற விமான பைலட்டு. அவர் சொல்கிறார், இல்லைப்பா ஏன் இதுவும் அதை தான் காட்டுதுன்னு. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, விமானப்பட தளம் இருக்குல்ல, அங்கே இதை விட பவர்ஃபுல் ரேடார் இருக்குது, அவரை கேட்குறாங்க. அவரும் அதே தான் சொல்கிறாரு. உடனே இவங்க கிட்ட போகிறாங்க. கிட்ட போகும்போது அது அந்த இடத்த விட்டு அது வேகமாக போயிடுது. ஸோ இது வந்து ரெக்கார்டடு. இது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அடுத்த நாள் சில்லி நாட்டு விமானப்படை இந்த சம்பவம் நடந்ததை ஒத்துக்குச்சு. ரேடாரில் அப்பியர் ஆகும், டிஸப்பியர் ஆகும், அவன் விருப்பப்பட்டா. அதே மாதிரி வெறும் கண்ணுக்கு அவன் விருப்பப்பட்டா தெரியுவான், விருப்பப்பட்டா இல்லைன்னா தெரிய மாட்டான். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுடைய டெக்னாலஜி நம்மளை விட thousands and thousands of years அட்வான்ஸ். குறைஞ்சது ஒரு 50,000 வருஷம் அட்வான்ஸ். அதனால் அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதனால் உலகத்தில் எங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கோ, நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கோ, அங்கெல்லாம் வருவான். பாதுகாக்கிறதுக்கு கிடையாது, எடுத்துகிட்டு போகவும் கிடையாது. நோட்டமிட, சர்வைலன்ஸ், மானிட்டரிங். அமெரிக்காக்காரன் ஹிரோஷிமா நாகசாகி மேலே குண்டு போட்டான்ல, இப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ஜப்பானும் சண்டை போடுது. அமெரிக்காக்காரன் அணுகுண்டு செஞ்சால் ஜப்பான் மேலே போட்டான். அதுக்கு இவன் 1000 காரணங்கள் கொடுக்கலாம் நியாயப்படுத்த. வேற்றுக்கிரகவாசி எப்படி பார்ப்பான்? மனித இனத்தை சேர்ந்த ஒருத்தன் அணுகுண்டு செஞ்சான், சோதனை பண்ணால் 2 வாரம் கழித்து அதை சக மனிதன் மேலே போட்டான். ஹிரோஷிமா நாகசாகி போட்டு அழிச்சான். இதை பண்ண தயாராக இருக்கிறவன் நாளைக்கு என் கிரகத்தில் வந்து என் தலையிலையும் போட மாட்டார். என்ன நிச்சயம்? தன்னுடைய சக மனிதனையே லட்சக்கணக்கில் கொண்டு குவிக்கிறவன் எம்எல்ஏ கருணை கட்ட போகிறான். ஸோ அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருது, ரைட்டு இவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அதுலேருந்து என்ன பண்ணுறான், எங்கெல்லாம் இவன் அணுகுண்டு செய்கிறானோ அங்கே வர்றது. அணுகுண்டுக்கு முக்கியமாக தேவை ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் அண்ட் ப்ளூட்டோனியம், அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ப்ளூட்டோனியம். அதை வச்சு தான் அணுகுண்டு செய்யணும். அதை செய்கிறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது.
எங்கெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கோ அங்கேயும் வர்றது. அப்புறம் இந்த அணுகுண்டை அசம்பிள் பண்ணுற பிளான்ட் இருக்குது, அங்கேயும் வர்றது. அணுகுண்டை செஞ்சு பூமிக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, வெப்பன் ஸ்டோரேஜ் ஏரியான்னு, அங்கேயும் வர்றது. அணுகுண்டு சம்பந்தமாக எல்லா இடத்துக்கும் வர்றது. நீ நீர்மூழ்கி கப்பல் அணுகுண்டு வச்சுருக்கீங்களா, அங்கேயும் அதையும் மானிட்டர் பண்ணுவேன். விமான தாங்கி கப்பலில் வச்சுருக்கீங்களா, அங்கேயும் வருவான். இதை தான் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது இந்தியா கிட்ட அணுகுண்டு இருக்குது, 160 அணுகுண்டு இருக்குது, அணு ஏவுகணை இருக்குது. கல்பாக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, கல்பாக்கத்தில் அணுமின் நிலையம் இருக்குது, அங்கே அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயார் பண்ணுறாங்க, உண்மைதான். ஆனால் அதே கல்பாக்கத்தில் தான் அணுசக்தி சம்மந்தப்பட்ட வேறு ஆராய்ச்சி நடக்குது, புரியுதா? அதெல்லாம் கவர்மெண்ட் வெளியே சொல்லாது. உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அவனுக்கு எல்லாம் தெரியும், புரியுதா? அதனால் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு வரலாம். பக்கத்தில் இஸ்ரோ இருக்குது, அங்கேயும் வரலாம். ஏன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டால் 2015 அப்புறம் வந்துக்கிட்டு 2019 இந்த 2 வருஷமும் நைட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான் வந்து, நம்ம தூத்துக்குடியில் மகேந்திரகிரி மலைத்தொடர் இருக்குது, அங்கே வந்து இஸ்ரோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ராக்கெட் மற்றும் ஏவுகணை இதுக்கு வந்து ஃபியூயல் நிரப்புறது, அது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறது. அங்கே வந்தான் நைட்டு வந்து நோட்டை விட்டுட்டு போனான். ஒரு நாள் 2 முறை வந்துட்டு போனால், திருப்பியும் வந்தான் 2019. பேப்பரில் நியூஸ் வந்துச்சு, நான் ஃபோன் பண்ணேன், சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசினேன். அப்போ அவங்க சொன்ன விளக்கத்தை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து பறக்குந்தட்டு தான். ஏன்னா இதே மாதிரி 100கணக்கான முறை அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, ரஷ்யாவுக்கு வந்திருக்கலாம். உலகம் ஃபுல்லாகவே ஆயிரக்கணக்கான முறை இராணுவ அதிகாரிங்க அதை பார்த்துருக்குறாங்க, வீடியோ படம் எடுத்திருக்காங்க, ரேடாரில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு புது வகையான ரேடார் இருக்குது. என்னென்னு கேட்டால் FLIR, ஃபார்வர்ட் லுக்கிங் இன்ஃப்ராரெட் ரேடார்ன்ற ஒரு கருவி விமானத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த செவுத்துக்கு முன்னாடி நிற்கிறீங்கன்னா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க, ஆனால் இந்த கருவி மூலமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் உடம்புல இருக்க ஹீட்டு தெரியும், தெர்மல் இமேஜிங். ஸோ அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டால் 2004 எடுத்த ஒரு படம் பறக்குந்துட்டு கண்ணுக்கு தெரியல, ஆனால் FLIR ரேடாரில் பதிவாகிருக்கு. ஏலியன்ஸ்னால் யார்? வேற்று கிரகவாசி. அதாவது வேறு கிரகங்களில் மனிதர்கள் மாதிரி உயிரினம் இருக்கான்னு கேட்குறேங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரியா? இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி. நம்ம சூரிய குடும்பம் இருக்குல்ல, நான் ஒரு சூரியனும் 8 கிரகங்கள் இருக்குல்ல, இதே மாதிரி நம்ம மில்கி வே கேலக்ஸி மட்டும் 1 லட்சம் லைட் இயர் அக்ராஸ். அதாவது ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணி 1 வருஷம் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடக்குமோ அவ்வளோ பெருசு நம்ம கேலக்ஸி மட்டும். இதுவே கிட்டத்தட்ட 200 கோடி மேலே கேலக்ஸி இருக்குது. இந்த மாதிரி பல 100 கோடி கேலக்ஸிங்க சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ். இவ்வளோ பெரிய இதில் இருக்கும்போது, சரியா, யூனிவர்ஸில் வெறும் கடவுள் ஒரே ஒரு பூமியை படைச்சாராம், அதில் ஒரே ஒரு மனுஷனை படைச்சேன்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம், புரியுதா? அகம்பாவம் ஆணவத்தோட உச்சக்கட்டம் தான். ஆனால் கடந்த காலங்கள் அப்படி நினச்சாங்க, இன்றைக்கி அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? 1947 விடை கிடச்சிருச்சு. இவங்க என்றைக்கு வந்துக்கிட்டு அணுகுண்டு சோதனைலாம் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அதுவும் எங்கே பண்ணாங்க? ராஸ்வெல்ன்ற ஒரு ஊரில், நியூ மெக்சிகோ டெசர்ட்டில் பண்ணாங்க. அங்கே தான், அங்கே அணுகுண்டு சோதனை மட்டும் பண்ணலை, அங்கே இருக்கிற ஒரு விமானப்பட தளத்தில் தான் உலகத்தில் முதலாக இவங்க செஞ்ச அணுகுண்டை ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. அங்கே 100கணக்கான முறை பறக்குந்தட்டு வந்துச்சு, அதில் ஒன்று விபத்தாச்சு. ராஸ்வெல் சம்பவம் உண்மை, அதை பற்றி நான் தனியாக புக்கே எழுதுவேன். ஏன், என்னுடைய மாஸ்டர் ஸ்டாண்டன் ஃப்ரீட்மேன் புக்கே எழுதியிருக்காரு. அங்கே வந்து சில ஏலியன்ஸோட டெட் பாடிஸ் கிடச்சிது. இதை வந்து உள்ள ரகசியமாக வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த போன மாதம் 26ஆம் தேதி என்ன பண்ணார் டேவிட் குரூஷ்ன்றவர், அவர் வந்து அமெரிக்க அரசாங்கம் சில வருடங்களுக்கு முன்னாடி பறக்கும் தட்டுகளை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை உருவாச்சு. அதோடைய அதிகாரியாக இருந்தார் 2011 21 வரைக்கும், அதோடைய தலைமை உளவு அதிகாரியாக இருந்தவர். அவர்கிட்ட மற்ற எல்லாரும் வந்து, சார் நம்மக்கிட்ட டெட் பாடியே இருக்குது சார், 12க்கு மேற்பட்ட, 1 2 இல்லை, ராஸ்வெல் மட்டும் இல்லை, 12க்கு மேற்பட்ட பறக்கும் தட்டுங்களுடைய பாகங்கள் இருக்குது அப்படின்னு. இதை தான் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். சொன்ன உடனே அவர் மேலே நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க. இந்த உண்மையை வெளியில் வராமல் தடுத்துட்டு இருக்கிற கும்பல் இருக்க, அவங்க நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க. அவர் நேராக மீடியா கிட்ட சொல்லி இன்றைக்கி அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருச்சு. இன்னும் சில மாதங்களே இந்த உண்மை படிப்படியாக வெளியில் வந்துடும். அமெரிக்கா மாதிரி ரஷ்யாவிலையும் அணுகுண்டு இருந்துச்சு. 1947 ரஷ்யாவை அணுகுண்டு செஞ்சான். சொல்லப்போனால் அமெரிக்காவோட ரஷ்யா பெரிய பெரிய ஹைட்ரஜன் குண்டு செஞ்சான், புரியுதா? அதனால் அங்கேயும் வந்தாங்க. சோவியத் யூனியன், அப்போ அதுக்கு பேர் சோவியத் யூனியன், 91க்கு அப்புறம் தான் அது ரஷ்யா ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சோவியத் யூனியனில் இந்த 15 லட்சம் இராணுவ வீரர்கள் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க முழு இராணுவத்தை பயன்படுத்தி ஆய்வு பண்ணி அங்கே கிட்டத்தட்ட 42 சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது.
ஆனால் என்ன பண்ணாங்க ரெண்டு பேருமே? இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரெண்டு பேரும் வெளி உலகத்துக்கிட்ட பறக்கந்தட்டெல்லாம் போய் ரஷ்யாக்காரன் சொல்கிறான், அமெரிக்க இராணுவம் என்ன பண்ணுது தெரியுமா, அமெரிக்க மக்கள்கிட்டன்னு பணத்தை பிடுங்கிறதுக்காக பறக்கந்தட்டை பற்றி பொய் நியூஸை விட்டு உன்னை பிடுங்குறான். அவன் இவனை பற்றி மொத்தத்தில் ரெண்டு பேருக்குமே தெரியும், நம்மளை விட ஒரு பெரிய ஜெகச்சால கில்லாடி ஒருத்தன் இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, அவன் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களே வந்து நோன்றான்னு தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, 1971 ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டால், நமக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு அணு ஆயுத போர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும்னு ஒரு 8-9 கண்டிஷன்ஸு. அதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, ரெண்டு பேருமே ஒருத்தக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறான், இந்த பாருப்பா, நீ அணு ஏவுகணை வச்சுருக்க, நானும் வச்சுருக்கிறேன். உன் அணு ஏவுகணைக்கிட்ட வந்து ஒரு பறக்கந்தட்டு வந்து நோண்டி ஏதாவது கம்யூனிகேஷனோ ரேடாரில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சா, உடனே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே போர் தொடுக்காது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று பண்ணுவோம், ஒரு ரெட் டெலிஃபோன், ஒரு தனி டெலிஃபோன் வச்சுப்போம். அதை ரெட் டெலிஃபோன் வாங்க பொதுவாக. உங்ககிட்ட ஏதாவது பறக்கந்தட்டு ஒன்று நோண்டிச்சுன்னா முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி கேளு, அதுக்கப்புறம் என் மேலே குண்டு போட்டுறாத. அவன் சொன்னான், அதை தான்ப்பா நானும் சொல்கிறேன், இன்னும் ரகசியமாக பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு இந்தியா பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. இதைத்தான் நான் 2019 சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொடுத்தேன். இந்த புக்கில் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு. புரியுதா? ஆமாம், நான் மட்டும் தனியாக போல, என்னை ஆதரித்து 9 பேர் இராணுவ அதிகாரிங்க, இராணுவ விஞ்ஞானிகள் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.